Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, a psychological counselor. அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா? எஸ். ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய கவுன்சிலிங்காக நிறைய நாடுகள் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் எல்லாரும் வந்து இந்த கவுன்சிலிங் செக்ஷனுக்காக மோர் ரிலேட்டட் இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. தன்னை எப்படி செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, தன்னோட எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயத்துக்கும் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய நாடுகள்லேருந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவரையும் த்ரூ த வாய்ஸ் கால் மூலமாக பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும்னு அதை கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஐ கேன் ஏபிள் டு டூ தட் வித் த ஹெல்ப் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம்னா, எஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுடைய விஷயத்துக்கு சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க, மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் வாங்கினாங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது பிஹேவியர் சைக்காலஜி. லெட் அஸ் கோ டு தட். எஸ், கான்ட் பி எக்ஸ்பிரஸ்ட். சரி, எந்த ஒரு விஷயம் நான் வந்து நினச்சாலும் அதை என்னால் சொல்ல முடியல. அது என்ன காரணம் அப்படிங்கிறதே தெரியல, என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஈவன் நான் வந்து சில நேரங்களில் சொன்னாலும் கூட அது வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னே எனக்கு தெரியல. ஈவன் எனக்கு ரொம்ப வருஷமாக நல்லா பழகின ஆட்கள் கூட வந்து இன்றைக்கு நான் பேசக்கூடிய விஷயங்களை ராங்காக இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க மேலே தப்பா இல்லை என் மேலே தப்பா, எனக்கு ஒன்றுமே புரியல. வாட் ஷுட் ஐ டூ அப்படிங்கிற விஷயத்தை தான், அதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்யூஷன், அதுக்கு முன்னாடி என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்தலாம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். த ஃபர்ஸ்ட் புவர் எமோஷனல் இன்டெலிஜென்ட். உண்மையிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட எமோஷன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை உங்களால் எக்ஸ்ப்ரெஸும் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எமோஷனில் நீங்கள் வந்து பேசும்பொழுது நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் கூட உள்ளே உங்களுக்கு ஆழ்ந்த ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது உள்ளே உங்களுக்கு வந்து அதை பற்றியான ஹார்ட்டிங் ஃபீலிங், அவங்கள எப்படியாவது ஹார்ட் பேக் பண்ணிடணும், திருப்பி தாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை என்பது நமக்குள்ளே இருக்கும் பொழுது எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு ரொம்ப மென்மையான வார்த்தைகள் சொன்னாலும் கூட சரியாக நம்மளுடைய எமோஷனுக்கு ஏற்றாற் போல் நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய டோனை வந்து அப்படியே கன்வே ஆகி கடைசியாக அவர்கிட்ட போய் சேரும் பொழுது நம்மளுடைய மனதனுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் என்னவோ, அந்த நோக்கம் என்னவோ, அதன் அடிப்படையில் தான் போய் சேரும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ நமக்குள்ளே என்ன எமோஷன் இருக்குங்கிற ஒரு இன்டெலிஜென்ட்டை தெரிந்து கொள்வதற்கான இன்டெலிஜென்ட் என்பது நமக்கு கம்மியாக இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நாம் வந்து சரியாக தான் பேசுகிறோம், பட் அவங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்ட்டு. அது எப்படி ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல, இட் குட் பி த மேட்டர். பட் எல்லாரும் நம்மகிட்ட பேசக்கூடிய எல்லாருமே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவர்கள் உண்மையிலேயே சரியான விஷயம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தான் நம்மளுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரியான எமோஷனில் இருக்கும், நம்ம வந்து எந்த எமோஷன் நம்மளை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்குது, எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து என்னுடைய மனசுங்கிறது என்னுடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்குது, என்னுடைய பேச்சு மூலமாகவும் என்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் எது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது, இது எதுவுமே நமக்கு தெரியலைன்னு அர்த்தம். ஸோ மேக்ஸிமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சரியான வழிகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஓகே, இட் குட் பி த மேட்டர், இட் குட் பி த ரீசன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். என்றைக்கு மற்றவர்கள் என்னை வெறுத்துருவாங்களோ, மற்றவர்களால் நான் ஒதுக்கப்பட்டுருவணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த நேரத்திலலாம் நான் என்ன செய்ய ஆரம்பிப்பேன்னு சொன்னால் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாத என்னை வந்து அதிகமாக நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு மாதிரியான அட்டென்ஷன் சீக்கிங் ஹேபிட்டை நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன். அந்த அட்டென்ஷன் சீக்கிங் ஹேபிட் மூலமாக என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் மூலமாக வரக்கூடிய அந்த அட்டென்ஷன் சீக்கிங் ஹேபிட்டுங்கிறது நமக்கே தெரியாமல் மற்றவர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதை ஏன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறது போல் வந்து அவர்கள் ஃபீல் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் மூலமாக மற்றவங்க என்னை ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி மூலமாக வரக்கூடிய ஒரு எண்ணம் என்பது என்றைக்குமே நாம் பேசும் பொழுது மற்றவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியே தான் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்குள்ளேயே தெரியாமல் ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறது இருக்கும்போது நம்ம வந்து மற்றவர்கள் மீது நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் மீது நமக்கே தெரியாத ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது ஒழிஞ்சிட்டு இருக்கும். அதனாலே என்ன பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமமான ஆட்கள் வந்து நம்மகிட்ட வந்து பேச விரும்ப மாட்டாங்க. என்னதான் நம்ம வந்து ரொம்ப நல்ல விஷயங்களை பேசணும்னு நம்ம நினச்சாலும் கூட அதை நம்மளால் சரியான நேரத்தில் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். அந்த நல்ல விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன், நம்மளுடைய இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன்செக்யூர் கல்ச்சர். எஸ், சிறுவயதிலிருந்தே நாம் வந்து நம்மை வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆளாகவே உணரக்கூடிய அந்த ஒரு கல்ச்சரில் நாம் வாழ்ந்து வந்திருந்தோம் என்றால் இப்போயும் அதே மாதிரியான கல்ச்சரில் தான் நான் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலை சொல்லுவாங்க, அந்த வேலையை நான் கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன். மற்றபடி வந்து எனக்கு நான் எதையும் நான் சொந்தமாக யோசித்து முடிவெடுத்து அதை வந்து செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு நிலைமையிலும் நான் இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லா விதமான விஷயத்துக்கும் நான் அவர்களை நம்பி இருக்கிறேன்.
ஈவன் சில நேரத்தில் டாக்ஸிக் பீப்புளை கூட நான் நம்பியிருக்கேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதுக்கு முன்னால் வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கீங்க. டாக்ஸிக் பீப்புளாக எப்படி இருப்பாங்கன்ட்டு. அது அப்படியே அச்சில் வார்த்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் வீட்டில். ஆனால் அவர் தான் நான் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது எனக்கு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைங்கிறது என்னை மேலும் மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்விலேயே என்னை வைத்திருக்கிறது. அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாம் என்ன நினச்சோமோ, இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது நாம் என்ன நினச்சோமோ அந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் நிறைய ஃபில்டர் போட்டு வச்சிரும். கடைசியாக எதுக்காக அந்த விஷயத்தை பேச வந்தோம்னே தெரியாத அளவுக்கு நாம் வந்து பேசி விட்டு வந்துடுவோம். மேட்டர். ஸோ ஒட்டு மொத்தமாக அது எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸையும் ஏற்படுத்தாது. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, இதுக்கான காரணங்கிறது இது. அந்த புவர் நான் வெர்பல் இன்ட்ராக்ஷன் நாம் ஒன்று சொல்லுவோம். பட் அந்த நான் வெர்பல் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய எமோஷன் வந்து வெளிப்படுத்தக்கூடிய மற்ற வேலைகள் இருக்குல்ல, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நான் பேசும்போது அந்த கைகளை நான் ஆட்டிட்டு பேசுகிறேன். ஸோ இது செய்யக்கூடிய ஒரு செய்கைகள் இருக்குது இல்லையா, நான் என்னுடைய டோன் எப்படிப்பட்டதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது இல்லையா. இந்த நான் வெர்பல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப புவராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னு சொன்னால், மற்றவங்கள்ட்ட பேச முடியலையோ, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசினா தப்பாயிருமோ, அப்படி பேசினா தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை என்னுடைய பேக் ஆஃப் த மைண்ட்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுருது. என்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக அவர்களுக்கு பிடிக்காத ஒரு செய்கைகளை கூட நான் செஞ்சிடறேன். அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு வந்து என் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் என்பது வருவதாக இல்லை. இட்ஸ் மேட்டர். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஹவ் டு கியூர்? எஸ், இட் இஸ் அ கியூரபிள் ஒன். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் வெரி கியூரபிள் ஒன். இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, இந்த ஈவன் இது ஒரு ஆன்சைட்டினுடைய வெளிப்பாடாக இருந்தாலும் கூட இட்ஸ் அ கியூரபிள் ஒன். நோ வரி. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது we need to have the self compassion. இந்த நேரத்தில் நமக்கு வந்து எடுத்த உடனே நமக்கு வந்து தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்மளால் வெளிப்படுத்த முடியலையா, உடனே நம்மளையே நாம் வந்து ரொம்ப தாழ்வாக நினச்சிக்குவோம். நம்ம மேலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சோம். ஒரு செல்ஃப் ஹேட்ரட் ஃபீலிங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சோம். சே, இந்த ஒரு விஷயத்தை கூட என்னால் சொல்ல முடியல, இப்படி கூட என்னால் சாதிக்க முடியல, இப்படி கூட என்னால் ஒரு விஷயத்தை ப்ரொசீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கில்ட் கான்ஷியஸில் நம்மை நாமே வெறுக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படி வெறுத்தோன்னா இப்போ நம்ம என்னென்னலாம் ஹேபிட் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது we need to have the compassionate with our own self. Need to be like that. ஓகே, அந்த கம்பேஷனேட்டாக நம்ம இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் மீது நாம் மிகப்பெரிய ஒரு சுயமான ஒரு கருணை கொண்ட ஒரு ஆளாக நாம் இருக்கணும். நம்மளுடைய தவறுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம எடுத்தோடனே பொறுத்துக்கணும். நம்ம முதல்ல பொறுத்துக்கணும். அப்போ தான் அதை வந்து அந்த தப்பு எதுக்காக நடந்துங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அதை இனிமேல் செய்யாமல் இருக்கிறதுக்கான வழிகளை நம்ம பார்க்க முடியும். எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோங்கிறதுக்காக மற்றவங்க வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மை நாம் பயங்கரமாக தண்டித்துக் கொள்வது. ஓகே, அந்த அளவுக்கு நம்ம தண்டனை கொடுக்குற அளவுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அப்போ கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது என்னது, நம்ம மேலும் மேலும் நம்ம டவுனாக போயிடுவோன்னு அர்த்தம். அப்படி மேலும் மேலும் நான் டவுனாக போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த விஷயங்களை திருத்திக் கொள்ள முடியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, நமக்கான நம்மளை வந்து நாம் வந்து என்றைக்கும் கருணையோடு நடத்த பழகணும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோமா, இந்த மாதிரியான தவறுகள் இருக்கா, பரவாயில்ல, இது போக போக திருத்திக்கலான்னு சொல்லிட்டு நம் திருந்துவதற்கு ஒரு கிராஜுவல் டைம் நாமளே கொடுக்கணும். ஒரு கண்ணியமான நேரத்தை நம்ம வந்து ஒதுக்கி கொடுக்கணும். பரவாயில்ல, இது ஒரு மாதம் ஆகும்னா பரவாயில்ல, நம்ம இது பண்ணிக்கலாம். ஈவன் நம்மளுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இதை பற்றி நம்ம நிறைய அனலைஸ் பண்ணலாம். மீன்ஸ் நீங்கள் எந்த எமோஷனலாக ட்ராப் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, அதுக்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்குங்கிற எல்லா விதமான விஷயத்தையும் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இட்ஸ் மேட்டர். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஹாவ் அ செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு க்யூர் இட். அண்ட் அட்ரஸிங் த எமோஷன்ஸ். எஸ், நம்ம லேக் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ட்டில் இருக்கிறனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா நம்மளுடைய எமோஷனை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ நம்மளுடைய எமோஷனை நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே என்ன இருக்குது, நமக்குள்ளே இன்செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, இல்லை நமக்குள்ளே சேடான ஒரு ஃபீலிங் இருக்கா இல்லையா, ஏதோ ஒரு விஷயம் என்றைக்கோ நடந்த ஒரு விஷயங்கிறது ஏன் நம்மளுடைய மனதை பாதித்திருக்கிறது, அப்படி பாதிச்சிருக்கனால தான் இந்த மாதிரியான ஹேபிட்லாம் வருதா இல்லையா, இந்த மாதிரி எதன் அடிப்படையில் வந்து என்னுடைய மனசுங்கிறது ரொம்ப தாழ்வாக நினைக்குது, இந்த மாதிரியான எமோஷனை நாம் கண்டுபிடிக்கணும். அதை நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது போல் ஃபீல் ஆச்சுன்னா யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் எப்படி கொண்டு வரது, உங்களோட எமோஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற விஷயங்களை ஈவன் கண்டுபிடிச்சி கூட நாங்கள் தர்றோம். நோ வரி. ஓகே, தட்ஸ் அ மேட்டர். அண்ட் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், த இன்டர்பர்சனல் தெரப்பி. இன்டர்பர்சனல் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெரப்பி. த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் செக்ஷன் மூலமாக நாங்கள் இந்த இன்டர்பர்சனல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நாங்கள் செய்வோம். தட்ஸ் அ மேட்டர். இன்டர்பர்சனல் தெரப்பினா இஸ் நத்திங் பட் உங்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணர்வுகளை எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது. இட்ஸ் அ மேட்டர். உங்களுடைய உணர்வு இந்த மாதிரி உணர்வு இருக்குன்னா அதுக்கு எந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது சரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அது ஓரியன்டான விஷயங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம கற்றுக் கொடுக்குறது அந்த இன்டர்பர்சனல் தெரப்பி வில் பி த குட் வே. யப், கவுன்சிலிங் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் டைம். ஏன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படும், இதனால் என்ன ஒரு பெரிய விஷயங்கள் வந்துட்டு போகுதுன்னா 80% முழுக்க உங்களுடைய மனதில் கூடிய விஷயங்கள் எந்த எமோஷன் ட்ரைவ் ஆகுதுங்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதை உங்ககிட்டயே எடுத்துகிட்டு வந்து இது இந்த அடிப்படையில் தான், இதனால தான் இது வந்து இப்படி நம்மளுடைய மனசுங்கிறது ஸ்டக் ஆகிருக்கு, இதனால தான் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் நம்மளால் எடுக்க முடியல, இதனால தான் நம்மளால் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல.
அப்படிங்கிற விஷயங்களை உங்களை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளும் பொழுது அப்போ தான் என்ன செய்யறதுங்கிற ஒரு கிளியர் பெட்டர் ஐடியாங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் மேட்டர். இன்றைக்கு நம்மகிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய எத்தனையோ கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு பெட்டர் ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும் சார். பரவாயில்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளோ நாள் நான் எனக்கு தெரியாமல் நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியாமல் குழம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நெகட்டிவாக இருக்குது. ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது பயங்கரமாக குழப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் would be the best way. That's a matter. So thank you so much, Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what